ஹலோ காய்ஸ், நீங்கள் பிப்ரவரி 14 கொண்டாடுறீங்களா வேலண்டைன்ஸ் டே? அப்போ ஏன் பிப்ரவரி 14 மட்டும் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் சேர்ந்த கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவரோட படை வீரர்களில் கல்யாணம் முடியாதவங்க எல்லாம் ஆக்ரோஷமாகவும் அதிக நேரம் சண்டை போடுற மாதிரியும் கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் அந்த அளவுக்கு சண்டை போடுற மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரூல்ஸை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இனிமே யாரும் என்னோட நாட்டில் கல்யாணமே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதனடா பைத்தியக்கார ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த பைத்தியக்கார ரூல்ஸ்னால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் போட்ட உத்தரவுனால யாருமே கல்யாணம் முடிக்காமல் இருக்கும்போது அங்கே தான் நம்மளோட ஹீரோ ஒரு ஃபாதர் உருவாகிறாரு. அவர் மன்னர் போட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு. ஸோ அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது மன்னருக்கு தெரியாமல் இருக்குமா? எஸ், தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க. அங்கே போய் அவர் சும்மாவா இருந்தார். நம்ம ஜெயிலரோட பொண்ணு அங்கே ஜெயிலில் ஹெல்பிங் பண்ணிக்கிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உடனே அந்த ஃபாதருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. உடனே இது தெரிஞ்சுக்கிட்ட ஜெயிலர், நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டில் போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம ஃபாதரியார் அந்த பொண்ணுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி முதல்ல ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆனால் அந்த கடிதமும் அந்த ஜெயிலர்கிட்ட மாட்டிக்கிட்டனால இவ்வளோ சொல்லியும் நீ திருந்த மாட்டேங்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவர் தலையை துண்டிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் வேலண்டைன். ஸோ அதனால தான் அவர் தன்னோட காதலி ஆஸ்திரேலியாவுக்கு எழுதின கடிதம் சேராதனால அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அவர் கொல்லப்பட்டனால நம்மளோட காதலெல்லாம் சேர்த்து வச்சாரு. பட் ஆனால் அவரோட கடிதம் கூட போய் சேர முடியல. அவரை கொண்டுட்டாங்க. ஸோ அவரோட நினைவு நாளா அந்த ஏரியாவில் அவர் கல்யாணம் முடிச்சு வச்சவங்க எல்லாருமே அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன் அப்படிங்கிற அவரோட பேரை வச்சு அவரோட ஞாபகார்த்தமாக அவங்க கொடுத்த கடிதம் சேர முடியாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கிரீட்டிங் கார்டு கொடுத்து அவரோட நினைவு நாளை வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவரோட நினைவு நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அது நாளடைவில் அப்படியே உலகம் பூரா பரகி இப்போ நம்ம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்.